10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. So in this class, we discuss the topic of gravitational constant. So நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னால் f is equal to minus g m1 m2 divided by r square. So and what is the value of g? The capital G ஓட வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கால்குலேட் பண்ண போகிறோம். So what is the value of g? So இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த law of gravitation, the value of gravitational constant. Then law of gravitationல நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேபிட்டல் G அப்படிங்கிற இந்த gravitational constant வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து இருக்குது. ஸோ the value of g, அந்த வேல்யூ ஆஃப் ஜி கேபிட்டல் ஜியை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னா why the gravitational force between the earth and the sun is so great while the same force between the two small objects, for example between two human beings, is negligible. ஸோ இப்போ நம்ம இந்த கேபிட்டல் ஜி அப்படிங்கிறது நம்ம எங்கே சார் யூஸ் பண்ணுவோம், இந்த law of gravitationல எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னால் நம்ம எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா. எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்டு தென் அடுத்தது நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பக்கத்தில் ரெண்டு பேர் நின்றுட்டுருக்குறோம். ஸோ அந்த ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஏன் வந்து பூமிக்கும் சன்னுக்கும் எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் போல் ஏன் நம்ம ரெண்டு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நடுவில் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான், ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்ட் ஆனது எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் என்ன இருக்கும், அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ அப்போ தான் நம்ம இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும். ஸோ அண்ட் ஹியர் the value of G explains while the gravitational force between the earth and the sun is so great while the same force between the object is negligible. So but between the two small, ஸோ நம்ம இந்த இடத்துல பார்க்குறத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆப்ஜெக்ட், அந்த பெரிய ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அதேமாரி அதே கம்பேர் பண்ணும்போது ஏன் ரெண்டு சின்ன ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு இல்லை, நெக்லிஜிபிள் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை எ மாஸ் எம் which is on the surface of the earth. ஸோ நம்ம இங்கே டயக்ராமில் பாருங்கள், டயக்ராமில் போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ எர்த்து மேலே என்ன இருக்குது அப்படின்னா எம் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் இருக்குது. தென் ஆர்இ அப்படிங்கிறது என்னது, த ரேடியஸ் ஆஃப் த எர்த்து மேலே ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் தென் ஸ்மால் ஆப்ஜெக்ட் மாஸ் எம். அண்டு தென் ஸோ இப்போ எர்த்து மேலே ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இது மேலே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த எர்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா the F is equal to minus G ME M divided by RE square. ஸோ இந்த இடத்துல ME அப்படிங்கிறத மாஸ் ஆஃப் த எர்த்து அண்ட் தென் ஸ்மால் M அப்படிங்கிறது த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ F is equal to minus G ME M divided by R square, ஓகேங்களா. ME அப்படிங்கிறது என்னது, மாஸ் ஆஃப் த எர்த், அண்ட் M is the mass of the object, RE is the radius of the earth. இது நம்ம காமன் ஃபார்முலா தான், நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்லேருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காமன் ஃபார்முலா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூட்டன்ஸுடைய செகண்ட் லாவை இந்த இடத்துல வந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஈக்குவல் பண்ணு. நியூட்டன்ஸுடைய மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை நியூட்டன்ஸுடைய செகண்ட் லா ஈக்குவேஷனை கூட நீ ஈக்குவல் பண்ணு. F is equal to mg. ஸோ இப்போ எஃப்ங்கிற இடத்துல mg சப்ஸ்டிட் பண்ணி mg is equal to minus gme m divided by re ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஸ்மால் எம் ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இருக்கக்கூடிய அந்த காமன் லெட்டர்ஸை வந்து நீ என்ன பண்ணுற, கேன்சல் பண்ணிவிடு. வாட் இஸ் த ரிமைனிங், G is equal to minus GME divided by RE ஸ்கொயர், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கான கிராவிடேஷனல், G அப்படிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆர் த டியூ டு த ஆக்சலரேஷன் டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா G is equal to minus GME divided by RE ஸ்கொயர், ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் now the force experienced by some other object of mass M at a distance r from the center of the earth is given by. ஸோ இப்போ நம்ம அதே மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட்டு
எர்த்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில், அதாவது ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா F is equal to மைனஸ் ஜி, அதாவது F is equal to மைனஸ் ஜி எம்இ எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். F is equal to மைனஸ் ஜி எம்இ எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை அதேமாதிரி எது கூட ஈக்குவல் பண்ணுற நீயே, அப்புறமும் நியூட்டன்ஸுடைய செகண்ட் லா கூட ஈக்குவல் பண்ணு. நியூட்டன்ஸுடைய செகண்ட் லா கூட நீ ஈக்குவல் பண்ண அப்படின்னா இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், F is equal to மைனஸ் ஜி எம்இ எம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். இதில் எம்இ அப்படிங்கிறது என்னது, மாஸ் ஆஃப் த எர்த், அண்ட் தென் எம் அப்படிங்கிறது என்னது, மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது, ஆர், ஸ்மால் ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் என்ன பண்ணுற அப்படின்னா கம்பேர் பண்ணு. யூஸிங் த வேல்யூ ஆஃப் ஜி இன் தென் எபோவ் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா த ஃபோர்ஸ் வில் பி, ஃபோர்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, இந்த G is equal to மைனஸ் ஜி எம்இ டிவைட் பை ஆர்இ ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனில் பாரு மைனஸ் ஜி எம்இ இருக்கா. ஸோ அப்போ இந்த மைனஸ் ஜி எம்இக்கு பதிலாக நீ எதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஜிஆர்இ ஸ்கொயர். அதாவது இந்த ஆர்இ ஸ்கொயர் வந்து இங்கே போயிடுச்சு. ஓகேங்களா, டினாமினேட்டில் இருக்கிறது நீ என்ன பண்ணுற, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடு. அப்போ ஜிஎம்இக்கு பதிலாக மைனஸ் ஜிஎம்இக்கு பதிலாக ஜிஆர்இ ஸ்கொயர் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும், F is equal to மைனஸ் ஜிஆர்இ ஸ்கொயர். ரிமைனிங் என்ன இருக்குது, எம்இ டிவைடட் பை ஆர்இ ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா, எம்இ டிவைடட் பை ஆர்இ ஸ்கொயர், அதாவது ஆர்இ ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன சார் இந்த இடத்துல வேணும் அப்படின்னா இந்த மைனஸ் ஜிஎம்இ அது மட்டும் தான் வேணும். அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணுற அப்படின்னா மேலே இருக்கிற ஈக்குவேஷனை ஜிஆர்இ ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டா அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது, F is equal to மைனஸ் ஜி எம் ஆர்இ ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா. ஸோ திஸ் இஸ் தன் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். த ஆப்ஜெக்ட் இஸ் இன் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர். ஸோ அப்போ ஆர் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது எர்த்து மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா மைனஸ் ஜிஎம்ஆர்இ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா. அப்போ எந்த வேல்யூ இங்கே அதிகமாக இருக்கும், இந்த ஸ்மால் ஜியோட வேல்யூ அதிகமாக இருக்குமா, எஃபோட வேல்யூ அதிகமாக இருக்குமா, எஃபோட வேல்யூ தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா. ஸோ ஃப்ரம் this it is clear that the force can be calculated simply by knowing the value of G. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நார்மலாக எந்த வேல்யூ வேணும், ஸ்மால் ஜியோட வேல்யூ இருந்தால் போதும். ஸோ இப்போ தென் ஈக்குவேஷன் F is equal to மைனஸ் ஜி எம்ஆர்இ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அதாவது ஜி அப்படிங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், எம் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த எர்த்து, ஆர்இ அப்படிங்கிறது என்னது, த ரேடியஸ் ஆஃப் த எர்த்து, அண்டு தென் ஆர் ஸ்கொயர், ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாஸ் அண்டு எர்த்து. சரிங்களா. ஸோ அப்போ இந்த வேல்யூலாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த வேல்யூலாம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஃபோர்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு, பூமியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். சரிங்களா. ஸோ அப்போ இதிலிருந்து F is equal to மைனஸ் ஜிஎம்ஆர்இ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு கேபிட்டல் ஜி தேவையில்லை. சரியா, புரியுதா, நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு கேபிட்டல் ஜி தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ இட் இஸ் டு பி நோட்டட் தட் இந்த எபோவ் கால்குலேஷன் ஜி இஸ் நாட் ரெக்வயர்டு. சரிங்களா, புரியுதா. ஸோ இப்போ பூமிக்கு மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்டு எவ்வளோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பூமி மேலே கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், கேபிட்டல் ஜியோட வேல்யூ வேணும். ஸோ இப்போ பூமிக்கு மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொடுக்கும், அதுக்கான வேல்யூ மைனஸ் ஜி எம்இ டிவைடட் பை ஆர்இ ஸ்கொயர். ஸோ பூமியிலேருந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அதுக்கு பேர் ஃபோர்ஸு. அந்த ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு கேபிட்டல் ஜி தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ இட் இஸ் கிளியர், வி ஃபைண்ட் அவுட் தென் கேபிட்டல் ஜி. ஸோ இந்த இயர் 1798 ஹென்றி
கேவிண்டிஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூலிமா கேபிட்டல் ஜியோட வேல்யூவை கால்குலேட் பண்ணார். ஸோ பை யூஸிங் த டார்சன் பேலன்ஸை பயன்படுத்தி கேபிட்டல் ஜியோட வேல்யூ கால்குலேட் பண்ணார். he calculated the value of capital G is equal to the 6.75 into 10 to the power of minus 11 Newton meter square kilogram power minus 2. சரிங்களா? So using modern techniques, a more accurate value of G could be measured. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு 1798 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்ச கேபிட்டல் ஜியோட வேல்யூ, ஸோ த கரண்ட்லி அக்செப்டட் வேல்யூ ஆஃப் ஜி, இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜியோட வேல்யூ ஜி இஸ் ஈக்குவல் டு 6.67259 இன்ட்டு 10 to the power of minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் minus 2. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டுக்கும் என்னது த மோரார்லெஸ் ஈக்குவல் தான். 6.75 6.67 மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 6.75, கீழே இருக்க வேல்யூ 6.67. ஸோ என்ன மாறுது, அந்த டிஜிட்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ மாறுது. ஆனால் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 6.6725 இன்ட்டு 10 to the power of minus 11 தான். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் gravitational field and gravitational potential. So gravitational field, what is the field? The field அப்படிங்கிறது என்னது? ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டை சுற்றி எவ்வளவு ஃபீல்டு, அது ஒரு பாயிண்ட்டை சுற்றி பார்க்கக்கூடியதான் இப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கிரிக்கெட்டில் வந்து ஃபீல்டிங் பார்க்குறாங்க. ஃபீல்டிங்னா என்னது? இந்த பேட்டிங்னா நமக்கு தெரியும், பேட்டிங் பால் வந்தால் அடிக்கிறாங்க. ஃபீல்டிங் அப்படின்னா என்னது? ஃபீல்டிங் பார்க்குறாங்க அப்படின்னா ஃபீல்டிங் பார்க்குறாங்களா, அதாவது பாலை கேட்ச் பண்ணுறாங்க, பாலை வந்து எங்கே போகுதோ அங்கே போய் எடுத்துகிட்டு வராங்க. சரிங்களா? இந்தமாரி ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை கவர் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ தென் கிராவிடேஷனல் பொட்டன்சியல், அந்த இடத்துல எவ்வளவு பொட்டன்சியல் இருக்குது. பொட்டன்சியல் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம் நம்ம? திறன். பொட்டன்சியலுங்கிறது ஒரு பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தென் கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஃபோர்ஸ் இஸ் பேசிக்கலி டியூ டு த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ பார்ட்டிகல்ஸ். த ஃபோர்ஸ் இஸ் பேசிக்கலி due to the interaction between two particles. So depending upon the type of interaction. ஸோ இப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபோர்ஸாக ஒரு பொருள் வருது, ஃபோர்ஸாக பால் வருது அப்படின்னா என்னது நம்ம சொல்லுவோம்? ஸோ த டிபெண்டிங் த ஃபோர்ஸாக ரெண்டு பொருள் வருது அப்படின்னா த டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன், இதை தான் நம்ம இன்ட்ராக்ஷன் சொல்லுவோம். ஐயோ நான் வேகமாக போனேன் சார், போய் இடிச்சிட்டேன் சார், ஃபோர்ஸாக இடிச்சிக்கிட்டேன் அப்படின்னா அப்போ அதை எங்கே இடிச்சிக்கிட்ட அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் உனக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி கேன் ஹாவ் டூ கைண்ட்ஸ் ஆஃப் forces. So one is the constant forces and another one is the non-contact force. So இப்போ கான்டாக்ட் ஃபோர்ஸு, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். சரிங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு டூ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கான்டாக்ட், இன்னொன்று வந்து நான் கான்டாக்ட். ஸோ இப்போ கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் என்னது? ஸோ கான்டாக்ட் அப்படிங்கிறது என்னது? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டூ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது ஒன்று வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் என்ன சார்? கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது? நீ டைரெக்டாக ஒரு டேபிள் பிடிச்சி தள்ளுறது, நீ டைரெக்டாக ஒரு பொருளை பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் ஃபோர்ஸு. அதாவது ஃபோர்ஸ் இருக்குது, நீ டைரெக்டாக ஒரு பொருளை என்ன பண்ணுற அப்படின்னா வித் இன்ட்ராக்ட் பிட்வீன் த டூ பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நீ ஒரு பொருளை என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக பிடிச்சி தள்ளுறது, இல்லை பிடிச்சி இழுக்கிறது, பிடிச்சி மோதுறது, இடிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது பக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போதே அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வந்து என்ன இருக்கும், ஒன்று இழுக்கும் இல்லை தள்ளும். அதாவது நீ டைரெக்டாக டச் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் டச் பண்ணாமல் நடக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சன்னுக்கும் பிளானட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். சன்னுக்கும் பிளானட்டுக்கும். ஓகேங்களா? எனி ஆஃப் த பிளானட், எல்லாம் மூணுக்கும் எர்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் ஆர் த ஃபோர்ஸஸ் அப்ளைடு வேர் ஒன் ஆப்ஜெக்ட் இஸ் இன் த ஃபிசிக்கல் கான்டாக்ட் வித் அதர். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே டைரெக்டாக ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் வச்சிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மூவ்மெண்ட் ஆகும். நீ ஃபிசிக்கலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஆப்ஜெக்டை பிடிச்சினா அது பிடிச்சி தள்ளினா என்ன பண்ணும்? அந்த ஆப்ஜெக்ட் ஆனது மூவ் ஆகும். ஸோ அப்போ த்ரோ கான்டாக்ட் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த ஏஜென்ட் விச் எக்ஸட் ஃபோர்ஸஸ். ஸோ நீ என்ன பண்ணுற, நீயே
ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அந்த ஆப்ஜெக்ட் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னா மூவ்மெண்ட் ஆகும். ஸோ கான்டாக்ட் அப்படின்னா தொட்டுக்கிட்டே இருந்தா அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது. அப்போ அது மேலே நீ என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ஃபோர்ஸை வந்து எக்ஸெப்ட் பண்ணணும். ஓகேவா, ஃபோர்ஸை வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ கன்சிடர் த கேஸ் ஆஃப் எர்த் ஆர்பிட்டிங் அரவுண்ட் த சன். ஸோ though the sun and the earth are not physically, ஸோ இப்போ சன்னும் எர்த்தும் நடுவில் என்ன தொட்டுக்குதா, சன்னு வந்து சன்னு வந்து எர்த்தை பிடிச்சி தள்ளுதா, எங்கனாச்சும் என்ன சுற்றி வா அப்படின்னு தள்ளுதா, கிடையாது. ஸோ இப்போ சன்னும் பிளானட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, சன்னும் எர்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் எந்த விதமான ஃபிசிக்கல் கான்டாக்டும் கிடையாது. ஆனால் என்ன நடக்குது, த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தம், அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த fact that the earth experiences the gravitational force of the sun. ஸோ இப்போ அங்கே எந்த விதமான கான்டாக்ட் இல்லைனாலும் அந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ அண்டு தென் இதில் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தியரி பார்ட் இருக்குது, கொஞ்சமாக தியரி இருக்குது. ஸோ த சவுண்ட் மிஸ்டரிஸ் தட் த சன் அட்ராக்ட்ஸ் த எர்த் டிஸ்பியூட் பீயிங் வெரி ஃபேர் ஃப்ரம் இட் அண்ட் வித்தவுட் டச்சிங் இட். ஸோ இப்போ சார் நான் வந்து ஒரு டேபிள் பிடிச்சி தள்ளுறேன் சார், அந்த டேபிள் வந்து என் கூட ஒரு இன்ட்ராக்டில் இருக்குது, தென் வந்து நம்மளுடைய சர்ஃபேஸில் ஒரு இன்ட்ராக்டில் இருக்குது, ஒரு சத்தம் கேட்குது, அதனால் நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு தெரியுது. சார் இதுவே வந்து சன் வந்து நம்ம எர்த்து மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னு சொல்கிறீங்களே, எங்கே சார் சத்தமே காணோம் அப்படின்னா அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சத்தம் இருக்குது. சரிங்களா. ஆனால் அது வந்து அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வித்தவுட் எனி கான்டாக்ட் அப்படிங்கிறதுனால அது வந்து எந்த பார்ட்டிக்கல் கூடவும் அது வந்து இன்ட்ராக்ட் ஆகலை. ஸோ அதனால் அந்த சத்தம் வந்து நமக்கு தெரியல. ஃபார் கான்டாக்ட், இப்போ நம்ம கான்டாக்ட் அப்படின்னா எப்படி, ஒன்று வந்து தள்ளுவோம் இல்லை வந்து இழுப்போம், புஷ் ஆர் புல். ஸோ அப்படி புஷ் ஆர் புல் கொடுக்கும் போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், எவ்வளவு ஃபோர்ஸை கொடுத்தோம், த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபோர்ஸ் கேன் பி கால்குலேட்டட். சரிங்களா. ஸோ எவ்வளோ ஃபோர்ஸை கொடுத்து நம்ம அந்த பொருளை வந்து புஷ் பண்ணுறோம், இல்லை எவ்வளோ ஃபோர்ஸை கொடுத்து புல் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ எவ்வளோ தூரம் நவுந்துச்சு, நீ ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆணுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அண்ட் த நான் கான்டாக்ட் ஃபோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் எதுவும் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸில் புஷ் பண்ணல புல் பண்ணல, ஆனால் நடுவில் என்ன இருக்குது, ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ எவ்வளோ தூரம் நவுந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியுமா, தெரியாது. ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கால்குலேட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், த கான்செப்ட் ஆஃப் ஃபீல்டு, இந்த இடத்துல தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அதை பேர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. டேரெக்டாக நீ ஒரு பொருளை தொட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற, அந்த பொருள் வந்து கொஞ்சம் தூரம் நகருது, அதனால் நீ வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்த அப்படின்னு தெரியும், சும்மாறா ஏன்னா கையை தள்ளிகிட்டே இருக்கிற அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ சன்னுக்கும் பிளானட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் எ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m2 டியூ டு த பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m1. ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டு பார்ட்டிகல் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் பிளானட்டுன்னு ஒன்று எடுத்துக்கிறோம், இன்னொன்று வந்து சன்னுன்னு ஒன்று எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ சன்னுடைய மாஸ் வந்து கேபிட்டல் M அப்படின்னு வச்சுக்கோ, பிளானட்டோடைய மாஸ் வந்து ஸ்மால் m அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்குது, ஒரு ஃபீல்டு இருக்குது, அந்த ஃபீல்டு தான் நம்ம E அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபீல்டு நம்ம சொல்கிறோம். அப்போ F21ங்கிறது என்னது, 1 அப்படிங்கிற பார்ட்டிக்கல் 2 அப்படிங்கிற பார்ட்டிக்கல் மேலே என்னத்தை கொடுக்குது, ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. அப்போ F21 = -gm1m2 / r² × r கேப். ஓகேங்களா. இங்கே r அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வெக்டர், m1 அண்ட் m2 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா த மாசஸ். ஸோ இப்போ m1க்கும் m2க்கும் நடுவில் ஒரு லைனை வரைஞ்சா அப்படின்னா திஸ் இஸ் தென் ஃபீல்டு இன்டென்சிட்டி, த கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி E1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். The gravitational field intensity E1 is equal to the F21 / m2. அதாவது ஒன்றாவது ஆப்ஜெக்ட் ரெண்டாவது ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஃபோர்ஸை எக்ஸெப்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. டிவைடட் பை m2. ஸோ அதனால் m2ங்கிற ஆப்ஜெக்ட் என்ன நடந்துச்சு. ஸோ யூஸிங் தன் ஃபார்முலா E1 vector is equal to F2 vector F21 vector divided by m2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ E1 vector is equal to இந்த F21 இருக்குது பார்த்தீங்களா, அந்த F21 கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணால் இந்த m2வும் கேன்சல் ஆகிடும், m2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ -gm1 / r² × r கேப். ஓகேங்களா. ஸோ தென் E vector is equal to -gm / r² × r கேப். இந்த m1 அப்படிங்கிறது என்னது, நம்ம இந்த இடத்துல m1 அப்படின்னு பார்க்குறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ பெரிய மாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஓவரால் மாஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வித்தின் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆரில். ஸோ E = -gm / r² × r கேப் அப்படின்னு எழுதலாம்.
சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது? த ஃபோர்ஸ் எம். அதாவது நம்ம 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா த மாஸ், ஒரு ஸ்மால் மாஸால் கிடைக்கக்கூடிய அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்இ. சரிங்களா? அதாவது ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக நமக்கு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது? நியூட்டன்ஸுடைய செகண்ட் லா படி எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஏ மீன்ஸ் ஆக்சலரேஷன். ஸோ இந்த இடத்துல ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, வித் கான்டாக்டில் இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் இருக்கும். இங்கே வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குது, அதனால் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா இதை என்ன பண்ணுற, இதை வந்து இ அப்படின்னு எடுத்துக்கோ. ஸோ அப்போ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸில் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு இ வெக்டார். இ வெக்டார் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா த ஃபீல்டு இன்டென்சிட்டி, த கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஸோ நவ் வி ஈக்குவேட் திஸ் இஸ் த நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஸோ நியூட்டன் செகண்ட் லா அப்படிங்கிற ஈக்குவேஷன் கூட இதை என்ன பண்ணுற, நீங்கள் ஈக்குவல் பண்ணு எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அண்டு எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்இ அப்படின்னு நீ ஈக்குவல் பண்ண அப்படின்னா த ஸ்மால் எம், த போத் சைட்ஸ் ஆர் கேன்சல்டு வித் த ஸ்மால் எம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இ. த ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு த கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இன் அதர் வேர்ட்ஸ் த ஈக்குவேஷன், இந்த மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு இ அப்படிங்கிற இந்த டேம், த கிராவிடேஷனல் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் இஸ் ஈக்குவலன் டு த ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த பார்ட்டிக்கல் அட் த பாயிண்ட். ஓகேங்களா? ஏவும் இயும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சலரேஷனும் கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டியும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனுடைய மேக்னிடியூடு, ரிசல்டன்ட் அண்ட் மேக்னிடியூட் அண்ட் தென் மேக்னிடியூடு டைரக்ஷன், இது வந்து வெக்டர் அப்படிங்கிறனால மேக்னிடியூடு டைரக்ஷன் எப்படி இருக்கும், இங்கே வந்து சேமாக இருக்கும். ஸோ அப்போ இதில் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் மாஸ், அதாவது ஒரு யூனிட் மாஸ் இல்லை பாயிண்ட் மாஸ் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா த நான் கான்டாக்ட் இன்ட்ராக்ட் பிட்வீன் டூ மாசஸ் கேன் நவ் பி எக்ஸ்பிளைன்ட் யூஸிங் த கான்செப்ட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஸோ இப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னா என்னது, ஒரு பொருளுக்கு எவ்வளோ தூரம் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஒரு காந்தத்தை வச்சுக்கிட்டு அந்த காந்தத்துக்கு பக்கத்தில் ஒரு காந்தத்தை கொண்டு போகும்போது எவ்வளோ தூரத்தில் ஃபீல்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால் எதனாச்சும் ஒரு இன்ட்ராக்ஷன் கம்பல்சரி நடக்கும். ஸோ இப்போ கீழே இருக்கக்கூடிய ஒரு டயக்ராமை பாருங்கள். இப்போ எந்த இடத்துல சார் நமக்கு கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும்? இந்த கீழே இருக்கக்கூடிய டயக்ராம், ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபீல்டு லைன்ஸ் டிக்ரீசஸ் வித் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு கம்மியாகிட்டு இருக்கும். அதாவது கிராவிடேஷனல் ஃபீல்டு லைன்ஸோடைய ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு கம்மியாகிட்டு இருக்கும். பிகாஸ் த இ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஆர் ஸ்கொயர். த ஃபார்முலாவில் இ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த லைனில் பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபீல்டு லைன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ எப்படி இருக்குது, இந்த லென்த் ஆஃப் த வெக்டர் வந்து பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் த வெக்டர் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு இருக்குது. அப்போ பிக்யூஆர், பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மி, அடுத்தது கியூ வந்து கொஞ்சம் அதிகம், ஆர் வந்து ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம வேர்ட்ஸில் எப்படி எழுதலாம் அப்படின்னா தென் பி கியூ அண்ட் ஆர் வந்து நம்ம கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து தென் இபி அதாவது கிராவிடேஷனல் ஃபீல்டு அட் த பாயிண்ட் பி இஸ் கிரேட்டர் தென் இக்யூ இஸ் கிரேட்டர் தென் இஆர். இதில் இருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை வந்து எப்படி எடுத்துக்கலாம், அதனுடைய வெக்டர் லென்த்தை கம்பேர் பண்ணும்போது பிக்யூஆரில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆர் தான் பெருசு, கியூ வந்து அதை விட சின்னது, பி வந்து அதை விட சின்னது. ஸோ இந்த ஃபீல்டு அப்படிங்கிறது யார் சார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? த ஃபீல்டு கான்செப்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு ஆஸ் ஏ மேத்தமெட்டிக்கல் டூல் டு கால்குலேட் த கிராவிடேஷனல் இன்ட்ராக்ஷன். ஸோ லேட்டர் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் field is a real physical quantity and it carries energy and momentum in space. ஸோ நம்ம ஸ்பேஸில் எனர்ஜி மொமெண்டத்தையும் நம்ம எதை வச்சு சொல்ல போகிறோம், ஃபீல்டை வச்சு தான் சொல்ல போகிறோம். The concept of field is inevitable in understanding the behavior of charges. ஸோ இன் சார்ஜஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிஹேவியர் ஆஃப் சார்ஜஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபீல்டு அப்படிங்கிறத அங்கேயும் நம்ம படிக்கிறோம். அண்டு தென் ஃபைனலி த யூனிட் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபீல்ட் இஸ், யூனிட் என்ன சார்? அப்போ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர் கிலோகிராம் அந்த மாஸில் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுது. இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படிங்கிறது என்னது, இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இஸ் த யூனிட் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபீல்டு இஸ் நியூட்டன் பர் கிலோகிராம், N/kg அப்படின்னு சொல்லலாம். நியூட்டன் பர் கிலோகிராம் ஆர் ms⁻². அதாவது ஒரு கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் மாதிரி தான். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு என்ன ஈக்குவேஷன், ms⁻², மீட்டர் செகண்ட் பவர் -2. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே
த யூனிட் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ms பவர் -2 அப்படின்னு சொல்லலாம்.